தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப் ஸ்க்ரீனை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கீபோர்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம தெரியாமலே கண்ட்ரோல் ஆல்ட் இந்த ஏரோ கீயை டச் பண்ணியிருப்போம். இந்த 4 ஏரோவில் இந்த லெஃப்ட் ஏரோ இல்லைன்னா ரைட் ஏரோ இல்லைன்னா பாட்டம் ஏரோ இது நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகி ஃப்ளிப் ஆயிரும். அது எப்படி சரி பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஆல்ட்டு இந்த டாப் ஏரோ கிளிக் பண்ணோம்னா சரியாயிடும். திரும்பி அதை செஞ்சு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு லெஃப்ட் ஏரோ பண்ணோம்னா லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் ஆகிரும். இப்போ ரைட் ஏரோ கிளிக் பண்ணால் ரைட் சைடு திரும்பிடும். இதே நம்ம வந்து பாட்டம் ஏரோ கிளிக் பண்ணோன்னா அப் அண்ட் டவுன் மாறிக்கும். இப்போ அதை சரி பண்ணால் கண்ட்ரோல் ஆல்ட்டு டாப் ஏரோ பண்ணோம்னா வந்துடும். ஒரு சில மானிட்டரில் வந்து இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி மானிட்டர் வந்துருக்கு. இப்போ அந்த நேரத்தில் வந்து வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம போய் லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, ஆனால் டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்கல. அதை போய் நம்ம எங்கே போய் சேஞ்ச் பண்ணோன்னா, டெஸ்க்டாப்பில் போய் ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இந்த ஓரியன்டேஷன் டிஸ்பிளே ஓரியன்டேஷனில் போய் நம்ம போர்ட்ரைட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்க்ரீன் வெர்டிக்கலாக இருக்கும். அப்போ அந்த போர்ட்ரேட்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இங்கே போர்ட்ரேட் கொடுத்தோம்னா இந்த மானிட்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.